குடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை, நாய்கள் கடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை. இன்றைக்கி அந்த நிலைமை இப்படி அப்படியே ஆகிப்போச்சு. 2026 தேர்தலை வந்து நாயை எங்கடா இருக்குன்னு போட்டு கருத்தடை பண்ணுவேன். அந்த நகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி ஆணையர் என்ன புடிங்கிட்ட உட்காந்துருக்காங்க. டாஸ்மாக் குடியும் நாயினுடைய கடியும் தான் தீர்மானிக்க போயிடுது. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்தேன், இந்த நாய்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய உங்களுக்கு அந்த ஜீவன்கள் மேலே ஒரு பற்றுங்கிறது நான் அதாவது எதுவுமே அமிர்தமும் அளவுக்கு அதிகமானால் அது நஞ்சா மாறி போகும். அந்த அளவில் இன்னைக்கு டாஸ்மாக்கு குடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை, நாய்கள் கடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை. இன்றைக்கி அந்த நிலைமை இப்படி அப்படியே ஆகிப்போச்சு. 2026 தேர்தலை வந்து என்னமோ பெரிய மாநாடு, விஜய் நாங்கள் மதுரையில் மாநாடு பெருசாக நடத்திட்டோம், அடுத்து திருச்சியில் நாம் தமிழர் பெருசாக மாநாடு நடத்த போகிறோம், தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி நாங்கள் சுற்றுப்பயணம் வந்திருக்கோம், மக்கள் ஆதரவு ஒன்றும் கிடையாது. 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடியது ரெண்டு தான். டாஸ்மாக் குடியும் நாயினுடைய கடியும் தான் தீர்மானிக்க போகிறது. ஏன்னா இன்று ஒரு திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து ஒரு 4 வருட கணக்கெடுத்து பார்த்தால் நாய்க்கடியினுடைய, அதாவது மனிதர்களை கடிக்கின்ற இது தொடர்ச்சியாக மதுரை முதலிடத்திலும், சேலம் 2வது இடத்திலும், ஈரோடு 3வது இடத்திலும், கோயம்புத்தூர் 4வது இடத்திலும், இப்படி நாய்கள் வருடத்திற்கு 4.5 லட்சம் பேரை நாய்கள் கடித்து கொண்டிருக்கின்றது, தெருநாய்கள். 2013 சைதை துரைசாமி அவர்கள் மாநகராட்சி மேயராக இருந்தபோது கூட அவர்கள் நாங்கள் நாய்கள் காப்போம் அமைப்போம்னு அன்னைக்கு 2013 சொன்னார். இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் இந்த நாய்களுடைய அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வு வந்து 2026 தேர்தலிலே டாஸ்மாக் குடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை, டாக்ஸ் கடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை என்ற நிலைமையில் எல்லாம் இன்னைக்கு தெருவாக அனைத்து மக்களும் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய அளவில் எந்த அரசியல் தலைவர்கள் வந்து டாஸ்மாக் குடிக்கும் நாய் கடிக்கும் விளக்கம் சொல்லி அதுக்கு தீர்வை யார் காணப்போகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த 2026 தேர்தல் அமையும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகக்கூடாது. டெல்லியில் நீதிமன்றம் அதை நாய்களை பிடிப்பதற்கு சொல்லியும் அதை எதிர்ப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்கக்கூடாது. இப்போ சில தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் நடந்து போகிறீங்க, அது இருக்கிற பக்கத்தில் ஏன் போகிறீங்க அப்படிங்கிறேன். இது மேல்தட்ட மக்கள் அந்த மகிழுந்திலேயோ இதில் போகிறவங்களுக்கு தெரியாது. சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுதாங்க வேலை சொல்கிறேன். இன்னைக்கு ஆடுகளை கொங்கு மண்டலத்தில் ஆடுகளை வந்து மாதந்தோறும் நாய்கள் கடித்து குதறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்கள் கடித்து குதறுகிறது. விருதுநகர் மாவட்டங்களில் நாய்கள் அந்த ஆடுகளை கடித்து குதறுகிறது. மனுஷனை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய ஒரு கை குழந்தைய கவிட்டு ஓடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இனிமேல் வந்து இந்த சமூக ஆர்வலர் நான் இதுக்கு சுருக்கமாக சொல்கிறேங்க. நாய் ஆர்வலர்கள் அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அங்கே அதுக்கு வழக்காடிய வக்கீலவே அடித்து விரட்டுகின்றார்கள். அதாவது நாயினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு வாதாடிய அந்த வக்கீலவே அடித்து விரட்டக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பகுத்தறிவு தந்தை பெரியார் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக செய்ய வேண்டியது, நாய் பிரியர்களை ஒவ்வொரு தெருவிலையும் இல்லை ஒரு பகுதி ஒரு சட்டமன்ற தொகுதியிலையோ நாய் பிரியர்களை உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுக்க வேண்டும். அவர்கள் இந்த தெருவில் உணவு போடுறது, அந்த நாயை பராமரிக்கிறது, இவர்களெல்லாம் உடனடியாக நாய் பிரியர்களை கணக்கெடுத்து அவர்கள் நாய்களுக்கு எத்தனை நாய், நான் 10 நாயை பராமரிக்க போகிறேன்னா 10 நாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் போடணும். 10 நாய்களுக்கு ஒரு நாய்க்கு மாதம் 500 ரூபா, வருடத்துக்கு 6000 ரூபா கட்டிட்டு 10 நாய் நீ நாயை பராமரிக்க போகிற, உனக்கு நாய் மேலே பாசமாக இருக்குன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வெஹிக்கிள்ஸு, அது 2 வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸு வேகமாகி போய் ஆக்சிடென்ட் பண்ணால் அதுக்கு இன்சூரன்ஸு இல்லை. இப்போ இந்த நாய்கள் நீங்கள் இன்சூரன்ஸ் ஒன்று தான், அந்த நாய்கள் போவதனால விபத்துகள் வந்து திடீர்னு வந்து அதுதான் சொல்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாய் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பார்த்து போக வேண்டியானா, நாங்கள் எல்லாம் பார்த்து போகிறோம். அதையும் தாண்டி இப்போ நான்லாம் 2 வீலரில்
போகணும்னா ரோட்டை பார்த்து ஓட்டுறதை விட காருக்கு அடியில் நிற்கிற காருக்கு அடியில் நிற்கிற வேனுக்கு அடியில் நிற்கிற பஸ்ஸுக்கு அடியிலேருந்து ஏதாவது நாய் குறுக்க ஓடியாந்துருமான பயந்துக்கிட்டு ரோட்டை பார்த்து ஓட்டுறதை விட சைடில் பார்த்து இது வண்டிக்குள்ளே இருந்து நாய் எதுவும் குறுக்க ஓடியாந்துருமாங்கிற நிலைமைக்கு நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு. இது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமையில் இருக்குது. அதனால் சமூக ஆர்வலர் இந்த பீட்டா போன்ற நாய் வன விலங்குகளுடைய அதாவது பெட்டி அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களோடு வாழக்கூடிய அந்த பூனையாக இருக்கட்டும் இது இருக்கட்டும், இன்றைக்கி உடனடியாக செய்ய வேண்டியது நாய்கள் மீது நாய்ப்பிரியர்களை தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து அவர்கள் உடனடியாக ஒரு நாய்க்கு 500 ரூபா வீதம் வருடத்திற்கு 6000 ரூபா இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அவங்க எங்கே வேணாலும் சாப்பாடு போடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வேகமாக போய் இடிச்சிட்டா இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸ் ஓனர் தான் அந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறாரு. அதே போல் இந்த வெறிநாய் கடித்தால் அந்த வெறிநாயை நாய்களை பராமரிக்கிறவர்கள் தான் இனிமேல் இந்த உடனடியாக தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் வைப்பது, நாய்ப்பிரியர்களை உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும். அந்த நாய்ப்பிரியர்கள் எத்தனை நாய்களை பராமரிக்க முடியுமோ அந்த நாய்களுக்கு உண்டான பராமரிப்புக்கும் இன்சூரன்ஸ் செய்து தர வேண்டும். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இந்தியாவிலேயே ரேபீஸ் நோய் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு வந்துவிட்டது. அதனால் அதே போல் நகராட்சி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எவ்வளவோ சொல்லியும் அந்த நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் நகராட்சியோ மாநகராட்சியோ நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே நாய்ப்பிரியர்கள் ஒரு 500 ரூபா இன்சூரன்ஸுக்கு போடுறாங்கன்னா நகராட்சி ஒரு 500 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடணும். தெரு நாய்களுக்கு, அதாவது வீட்டு நாய்களுக்கு வீட்டு ஓனர் இன்சூரன்ஸ் போடணும். வீட்டு ஓனர்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வீட்டு ஓனர்கள் இன்சூரன்ஸ் போட்டு வைக்க வேண்டும். வெளியிலே தெருவிலே இருக்கின்ற நாய்கள் அனைத்திற்கும் நகராட்சியும் மாநகராட்சியும் ஊராட்சி மன்றங்களும் ஒன்றியத்தில் உள்ளது அனைத்து அந்த நகராட்சி நிர்வாகங்கள் நாய்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் இனிமேல் தமிழ்நாட்டிலே இந்த நாய்க்கடியில் இருந்து டாஸ்மாக் குடித்துவிட்டு வெளியிலே வந்தால் காவல்துறை பிடிக்கின்றது. காவல்துறை பிடித்துவிட்டு ரோட்டிலே நடந்தால் நாய்கள் கடிக்கிறது. நாய்கள் கடித்து வீட்டுக்கு போனால் நாய் கடித்ததற்கும் டாஸ்மாக் கடையில் குடித்ததற்கும் சேர்த்து வீட்டிலே அடியும் வாங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தையும் தமிழர்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால வீட்டிலே வளர்க்கின்ற நாய்கள் அனைத்திற்கும் இன்சூரன்ஸு அந்த வீட்டு ஓனர் செய்ய வேண்டும். தெரு நாய்களுக்கு நகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இது 2026 தேர்தலிலே டாஸ்மாக் குடியும் நாய்களுடைய கடியும் தான் தீர்மானிக்கப் போவது என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வருகின்ற 15/9/2025 அன்று இந்த செப்டம்பர் மாதத்திலே மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க தயாராகிறோம் என்பதை இந்த நேரத்தில் அண்ணா பிறந்த நாளில் நீங்கள் அதை அண்ணா பிறந்த நாளில் தான் நாங்கள் திராவிட கட்சிகள் அண்ணா கண்ட கட்சி தாங்க ஆட்சியில் இருக்கிறது. அப்போ அண்ணாட்ட தான் நாங்கள் முறையிட முடியும். அதனால தான் அண்ணா பிறந்த நாளில் நாங்கள் நாய் கடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை, டாஸ்மார்க்கும் இன்சூரன்ஸ். ஆமாம், அண்ணா உருவாக்கிய கட்சியில் இதுதான் டாஸ்மார்க் கடைகளும் திறந்திருக்கிறது. அதில் தான் டாஸ்மார்க் குடி இருக்கிறது. அண்ணா நடத்துகின்ற ஆட்சியில் தான் நாய் கடியும் இருக்கிறது. ஆகவே இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவராக இருக்கும்போது நாய் அந்த கருத்தடையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாயோட இனப்பெருக்கம் குறைவாக, அதைத்தான் சொல்கிறேன். அது ஒரு ஜீவன். அதனால நாய்க்கு எதிரான விஷயமே இப்போ நம்ம பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்க்கு கருத்தடை பண்ண நான் ஏன் நகராட்சியை இன்சூரன்ஸ் பண்ண சொல்கிறேன். நீ இன்சூரன்ஸ் பண்ணி நாய் கடிச்சு ரேபிஸ் வந்துச்சுன்னா 5 லட்சம் கொடுப்பியா நீ? அப்படின்னு நாயை எங்கடா இருக்குன்னு போட்டு கருத்தடை பண்ணுவேன். அந்த நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி ஆணையர் என்ன பிடிக்கிட்ட உட்காந்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பாக வைக்கணும், அதுக்கு கருத்தடை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அது பாதுகாப்பான இடத்துல வைங்க, பாதுகாப்பான இடத்துல சாப்பாடு போடுங்கன்னா சொல்லி இப்போ 1 மாதம் ஆகுது. நான் எதுவுமே எடுக்க மாட்டோம். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா ஏன் வாங்குறேன்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் பிடிக்காங்களே. இந்த நாய் கடித்தா உடனே ஏன் பிடிக்க மாட்டேங்க? இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலையெல்லாம் 2026 தேர்தலில் டாஸ்மாக் குடியும் நாய்களின் கடியும் தான் தீர்மானிக்கப் போகிறது. அது எங்கே மாநாடு நடத்தினாலும் எங்கே நீங்கள் தெருவாக அள்ளி கொடுத்தாலும் அதுதான் தீர்மானிக்கும் என்பதை வருகின்ற
உண்ணாவிரதம் நிச்சயமாக அது எதிரொலிக்கும். இப்போ இந்த உண்ணாவிரதம் எங்கே இருப்பதற்காக? இது சென்னையிலே தமிழகம் முழுவதும் இன்னைக்கு அதிகமாக டாஸ்மாக் குடிப்பிரியர்கள் அந்த நாய்க்கடியில் தான், டாஸ்மாக் குடியினால நாய் கடியினால தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இல்லை என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகளை 10 மணி வரை உள்ள கடை நேரத்தை அவன் 10 மணிக்கு போய் குடிச்சிட்டு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு நடந்து போனால் அதிகப்படியான பேர் நாய்க்கடிக்கு உள்ளாக்கிறார்கள். நான் இதை சென்னை கலெக்டர் போன மாதம் ஜூலை மாதம் போய் நான் எங்கள் மனு கொடுத்துட்டு வந்தேன். ஐயா, இந்த மாதிரி சென்னை மாநகராட்சியில் டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு 10 மணிக்கு மேலே குடிச்சிட்டு போனால் நாய் கடிக்குது, அதனால் சென்னை மாநகராட்சியில் நேரத்தை குறைங்க, நேரத்தையாவது குறைங்க. ஒரு 6 மணிக்கையோட கடையை மூடியாச்சுன்னா அவங்க ஒரு 6-7 மணிக்கு குடிச்சிட்டு வீட்டுக்காவது போவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் ஒன்று டாஸ்மாக்குடைய இந்த நாய்க்கடியிலேருந்து தப்பிப்பதற்கு இரவு நேரங்களிலே டாஸ்மாக் கடைகளை 6 மணியோடு மூடிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மாநகராட்சிகள் நகராட்சிகள் நாய்களுக்கு தெருவில் அலைகின்ற நாய்கள் அனைத்திற்கும் நம்பர் போட்டு உடனடியாக அதுக்கு இன்சூரன்ஸை செய்ய வேண்டும். அதுக்கு உரிய சிகிச்சை அளித்து அதை பராமரிக்கிறதுக்கு தயாராக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக 2026 தேர்தலிலே டாஸ்மாக் குடியும் நாய்க்கடியும் தான் தமிழக மக்கள் யார் அதை சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.